श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 58வது கிருஷ்ணக. கிருஷ்ணகனா பூமிக்கு ஆனந்தம் அளிப்பவர், தானும் ஆனந்தம் உடையவர். இங்கே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ரொம்ப சொல்லலை, கிருஷ்ணரோட அனுபவம் ஆனந்தத்தை பற்றி நிறையா சொல்கிறார். நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாங்கிறதுனா மெயினாக சொல்கிறார். இன்பம் அளிப்பவர், மகிழ்ச்சி உடையவர், ஹர்ஷம் உடையவர், எல்லாமே ஆனந்தம்தான். ரிஷிகிர் பூவாத்த சப்தக நச்ச நிர்விஷ வாச்சக, அதாவது பூமிக்கு ஆனந்தம் கொடுப்பவர், தானும் ஆனந்தப்படுபவர். அவருக்கு என்ன ஆனந்தம்? சிருஷ்டியால் வரும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாராம். சாஸ்வதகன்னு பார்த்தோம் இல்லையா, நிலையாக நின்று சிருஷ்டிக்கிறாருன்னு, அது பெரிய ஆனந்தமாக. இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் பண்ணார் இல்லையா, அதுவும் மக்களுக்கு எவ்வளோ ஆனந்தமாக தான் இருக்குது பகவானை சேவித்தது. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ராமாவதாரத்தில் அவ்வளோ ஆனந்தம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் சக்கரவர்த்தி திருமகன், ரொம்ப அவரோட ரொம்ப சேர்ந்து விளையாட முடியாது. அவர் சேஷிதங்கள்லாம் ரொம்ப பண்ணலை. ஆனால் கண்ணன் அப்படி இல்லை. சிறைச்சாலையில் பிறந்து இடையர் குளத்தில் வளர்ந்து மாடு கண்ணோட விளையாடி பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு திருடி எல்லாரையும் வம்பு கிழித்து தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தனால எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். கண்ணன்னா அது நம்பாத்து குழந்தையாக நினச்சேன் ஒவ்வொரு ஆற்றுலையும் ஆனந்தம்தான் பொங்கும். அதுதான் கிருஷ்ணக அப்படின்னு. இப்போ இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். ஜன்ம நட்சத்திரம் வருது, ராமருக்கு ஸ்ரீராம நவமிங்கிறோம். ஆனால் அன்றைக்கி அவருக்கு நைவேத்தியம் என்ன? பானகமும் நீர்மோர் மட்டும்தான். ஏன்னா அவர் சக்கரவர்த்தி, எல்லாம் நிறையா இருக்கா, ஸோ அவர் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. ஆனால் இதே ஜன்மாஷ்டமி வருது, கிருஷ்ணரோட நட்சத்திரம், அன்றைக்கி எத்தனை வகை பட்சணங்கள், எத்தனை பழங்கள், பால் வெண்ணெய் எல்லாம் பெருமாள் கம்சிக்கிறது என்ன, அவரோட கிருஷ்ணர் காலை ஆற்றுல போட்டு சந்தோஷப்படுறது என்ன, அந்த கண்ணனை நம்பாத்துக்கு வரவழைக்கிறது, நம்பாத்து கண்ணன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருது இல்லையா, அந்த ஆனந்தத்தை கொடுக்கறனால தான் அவருக்கு கிருஷ்ணகன்னு பேர். பெரியாழ்வாரும் நிறைய பாசுரம் பாடியிருக்கார். கண்ணன் மேலே குளிக்க கூப்பிட்றதுக்கு ஒரு பாசுரம், அப்புறம் அப்பூச்சி காட்டுறான்னு ஒரு பாசுரம், எல்லாமே ஒரு ஆனந்தம், அத்தனை பேர் அனுபவிச்சிருக்கா. அதனால தான் கிருஷ்ணகன்னு பேர். இப்போது இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஆயர்பாடியில் கண்ணன் எழுந்தருள் இருந்த காலம். அப்போது சந்திரமதின்னு ஒரு கோபிகை இருந்தாள். பொதுவாகவே கண்ணன் விஷமக்காரன் இல்லையா, எல்லா கோபிகள்கிட்டையுமே சீண்டுவான். இவள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக சீண்டுவான், வம்பு இழுப்பான். தினமும் சந்திரமதி அவள் தோழியும் யமுனையில் ஜலம் கொண்டு வர போவாள். அவளை வழியில் பிடிச்சிண்டு இடம் பறித்து தன்னோட கண்ணாமூச்சி ஆடவான்னு கூப்பிடுவான். கண்ணாமூச்சி விளையாட வந்தால் கண்ணை ஒழிஞ்சுன்ற இடத்தையே கண்டுபிடிக்க கஷ்டம். அதுலேயே போதெல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா அவன் மாய கண்ணன், எங்கே இருக்கான்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும்? வரலன்னு சொன்னால் தண்ணி கொண்டு வந்த பானை என்ன பண்ணுவான்? கல்லால் அடித்து ஓட்டை ஆக்கிடுவான். இந்த மாதிரி பானையை ஓட்டை ஆக்கி கொண்டே இருந்தால் எவ்வளோ பானை எடுத்துன்னு வருது, எத்தனை தடவை தண்ணி பிடிக்கிறது? இவனோட அன்பு தொல்லை ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தது. ஒரு தடவை என்ன பண்ணால், சந்திரமதி தன்னோட 2 செப்பு குடத்தை எடுத்துட்டா மண்பானைக்கு பதிலாக. அதில் மண் கலரில் பெயிண்ட் அடிச்சுன்னு வந்தா. தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே மண் குடம் போலவே இருக்கும். கண்ணை கல்லால் அடித்தாலும் குடம் உடையாது. எனவே அவள் என்ன பண்ணா, செப்பு குடத்தை எடுத்துட்டு யமுனைக்கு போனான். இந்த தடவை தண்ணி எடுக்க போகும்போதுக்கு முன்னாடியே வழிமறிச்சுட்டா கண்ணை. சொன்னேன், இப்போவே என் கூட கண்ணாமூச்சி விளையாடவா அப்படின்னு கூப்பிட்றான். அவள் சொன்னா, என்ன கண்ணா, எப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்தப்புறம் தானே என்னை கூப்பிடுவேன், இப்போ என்ன இப்போவே வழிமறித்து கூப்பிட்ற அப்படிங்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது, எனக்கு எப்போ விளையாடணும்னு தோன்றதோ அப்போ வரணும், இப்போ நீ விளையாட வரப்போறியா இல்லையா அப்படிங்கிறான். இவளுக்கு கையில் தான் செப்பு குடமாச்சே, அதனால் ரொம்ப தைரியமாக, நான் இப்போ வரலப்பா, என்னால் விளையாட வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு அவன்கிட்ட செப்பு குடத்தை ஒரு மாதிரி கண்ணன்ட்ட காமிச்சிட்டு ஒரு நக்கலாக காமிச்சிட்டு போயிடுறா. அவளுக்கு ரொம்ப தைரியம், இந்த செப்பு குடத்தை கண்ணை உடைக்க முடியாதுன்னு. உடனே ஒரு குடத்தை படித்துறையில் வச்சா, இன்னொன்று குடத்தை தண்ணியில் எடுக்க ஆரம்பித்தா யமுனையில். தங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. கண்ணை என்ன பண்ணா, கவட்டையால் பானையில் போட்டுட்டான். அப்படின்னு நினச்சி பார்த்தா கரையில் வச்ச பானை உருண்டு உடஞ்சி யமுனையில் போய் விழுந்தது. உடனே அவள் என்ன பண்ணா, தான் கையில் இருந்த குடத்தை எடுத்துகிட்டு கண்ணன்ட்ட என்ன கண்ணா இப்படி உடச்சிட்டியே அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவள் கீழே வச்சால இன்னொரு குடம், அதையும் உடச்சி அதுவும் யமுனையில் போய் விழுந்துடுது. ஓஹோ, செப்பு பானைன்னு தெரிஞ்சுட்டியா நீ, அதனால தான் கல்லால் அடிக்க முடியாமல் யமுனையில் தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொன்னான். அப்போ கண்ணன் சொல்கிறான், கொஞ்சம் திரும்பி பாரு, யமுனையை பாரு அப்படிங்கிறான். பார்த்தா 2 பானையிலேருந்து 2 தெய்வீக புருஷர்கள் வைகுண்டம் போகிறத பார்த்தா. இந்த காட்சியை பார்த்தா சந்திரமதிக்கு
ஆச்சரியமாக இருந்தது. என்ன நடந்ததுன்னு அவளுக்கு புரியலை. என்ன கண்ணா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா. அப்போ கண்ணன் சொல்கிறான், ஆமாம் இவா இருவருக்கும் இப்போ தான் நான் பிறவி பிணி தீர்த்து மோட்சத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறான். உன்னோட 2 குடும்பம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு பார்த்தியா, மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுத்து பாரு இவா 2 பேரையும் அப்படிங்கிறான். அதான் சந்திரமதியின் கணக்கு என்ன, மண்பானையாக இருந்தால் தான் கண்ணை உடைப்பான், செப்பு பானைனா ஒன்றும் பட முடியாதுன்னு நினச்சான். ஆனால் கண்ணை அந்த குடத்தை வெறுமனையாக உடைக்காம பிறவி பிணிங்கிற பந்தத்தையேனா உடைச்செறிஞ்சான், மோட்சத்தையேனா கொடுத்தான். அப்போ தான் சந்திரமதி நினச்சாலாம், உன்னை போய் ஏமாத்த நினச்சேனே முடியுமா அப்படின்னு. அதுதான் ஆழ்வார் வேற பாடுறாரு தன்னோட பாசத்தில், மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அதாவது உன்னை ஏமாத்த நினைக்கிறோமே முடியுமா, நீ பிறவிங்கிற பந்தத்தையே அறுக்கிறவனாச்சே. அன்னிலேருந்து கண்ணனோட கண்ணாமூச்சி விளையாட ஆனந்தமாக வர ஆரம்பித்தா. ஏன் கண்ணை இப்போ இப்படி பூமியில் அவதரித்தார், அதுக்கு தான் இங்குள்ள பெண்களுக்கு பக்தர்கள்லாம் ஆனந்தத்தை தரதான் அவதரித்தார். அதான் கிருஷிகினா பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், அதான் கிருஷ்ணக அப்படின்னார். இவ்வாறு பூமியில் உள்ள அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகவே அவதரித்தார். நாமும் கிருஷ்ணவே நமக அப்படின்னு சொல்லி வந்தோமானா நமக்கும் இந்த பூமியில் தீயவரோட பாரமெல்லாம் வராமல் நல்ல குணம் அதிகரிக்கும். பூமி பாரத்தை குறைச்சா இல்லையா, தீயவர்கள்லாம் அழிச்சார் இல்லையா, அந்த மாதிரி பாரத்தை குறைக்க அவதரிச்சாங்க நம்மளும் புரிஞ்சுப்போம். அதனால் கிருஷ்ணவே நமகன்னு சொல்லின்னு வரணும். அவரோட அருள் எப்போவும் நம்ம கிடைச்சி ஆனந்தம் பொங்கும். இதைத்தான் திருமங்கை ஆழ்வார் தன்னோட பாசத்துலேயும் பாடினார் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு. பாறை ஊரும் பாரம் தீர பார்த்தன் தன் தேரை ஊரும் தேவதேவன் சேரும் ஊர் தாரை ஊரும் தன் தளிர் வேலி புடைசூழ நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தன்னோட பாசுரம் திருநறையூர் பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அது மாதிரி பூமி பாரத்தை குறைச்சி பூமிக்கு ஆனந்தம் கொடுப்பதால் தான் அவருக்கு கிருஷ்ணகங்கிற திருநாமம். நாமும் கிருஷ்ணவே நமகன்னு சொல்லின்னு வரணும். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.